ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கிபி டாக். இனி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, பிளைண்ட் ஸ்டோரியோட லாஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படோட ஸ்டார்டிங் சீனே பார்த்தீங்கன்னா, அந்த ஃபியான்சே வந்து லேடி கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். இந்த மாதிரி மன்னிச்சிடுங்க, அந்த பெயிண்டிங் என்னால் வாங்க முடியல அப்படின்னு கேட்கும்போது, அந்த பெயிண்டிங் யார் தான் வாங்கினா அந்த லேடி கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஃபியான்சி சொல்கிறான், அந்த வுட் கம்பெனியால் தான் வாங்கினாங்க. அந்த ஹீரோ வந்து வாங்கினதுக்கு அந்த ஒய்ஃப் தான் காரணம். அவ சொல்லி தான் வாங்கினாங்க. அவ பேர் வந்து ஷீஷி அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டோன்னே அந்த லேடி வந்து ஷாக் ஆகுறாங்க. என்னது ஷீஷியா? அவளுக்கும் எனக்கும் நடுவில் ஒரு விரோதம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அந்த வில்லி வந்து எப்படியோ நடிச்சு ஹீரோட்ட வேலைக்கு சேர்ந்துடுறா. ஹீரோட்ட சேர்ந்து இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ சாப்பிட்ற தண்ணியில ஏதோ கலந்து விட்டுறா. அதனால ஹீரோவுக்கு வந்து ஒரு மாதிரி போதை மாதிரி ஆகுது. அந்த மாதிரி நேரத்துல அவ பெட்ரூம் கூட்டிட்டு போய் அவங்க தப்பா நடந்துக்கிறத பாக்குறா. அப்போ அங்க வந்து ஹீரோயின் வந்து ஷாக் ஆகுறா. அப்போ வந்து வில்லி சொல்றா, மேம் அவங்க தான் எனக்கு தப்பா நடந்துக்க பாக்குறாரு. சார் தான் என்னை கூப்பிட்டாரு. சாரி மேம் அப்படின்னு சொல்லும்போது, இங்க என்ன நடக்குது? என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, இல்ல அவருக்கு தான் என் கூட படுத்த சொன்னாரு. நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொன்னா. அப்படியா? இப்போ ஏன் டர்னு. நீ படுக்க வேணாம். நீ போன்னு சொல்லிட்டு அத பத்தி பெருசாவே கண்டுக்கல. ஏன்னா ஹீரோயினுக்கு இத பத்தி எந்த நாலேட்ஜுமே கிடையாது. அதனால வில்லி பிளான்லாம் வந்து ஃப்ளாப் ஆகுது. அடுத்த சீன்லயே ஹீரோயின் வந்து இந்த புளிப்பான ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்ப அங்க வந்த பாட்டி, "என்னம்மா உனக்கு புளிப்பு சாப்பிட புடிச்சிருக்கான்னு?" கேட்கும்போது, "ஆமா பாட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும்" அப்படின்னு சொல்லும்போது, "உனக்கு பீரியட்ஸ் தள்ளி போயிருக்காமா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆ ஆமா தள்ளி போயிருக்கு" அப்படின்னு சொல்லும்போது, பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதாவது ஹீரோயின் பிரெக்னென்ட்டா இருக்கிறத தப்பா நினைச்சுக்கிறாங்க. அத ஹீரோட்டயும் சொல்றாங்க. ஹீரோ அதுகிட்ட ஷாக் ஆகுறான். "என்ன இது நமக்கு அவன எங்களுக்குள்ள எதுவுமே நடக்கலையே! அவ எப்படி பிரெக்னென்ட்டா இருப்பா?" ஒரு வேளை வேற யாரு கூடவாவது நடந்திருக்குமோன்னு சொல்லிட்டு தப்பா நினைச்சுக்கிறான். ஹீரோயினை பார்த்து டைரக்டா பேச சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிட்டு இருக்கா. அப்போ அங்க வந்த வில்லி ஹீரோ கிட்னாப் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் ஃபோன் பண்ணி, உன் புருஷன் வந்து பிளைண்ட் ஆகக்கூடாதுன்னா, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயினும் பதறி அடிச்சுக்கிட்டு அங்க போறா. ஹீரோ பிளைண்ட் ஆகக்கூடாதுன்னா, நீ உன்னோட பவர்ஸ்லாம் கொடுத்துருன்னு சொல்லும்போது ஹீரோயின் அதுக்கு ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் வில்லி வந்து ஹீரோயினை பிளைண்ட் ஆக்கிடுறா. அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு மறைஞ்சிடுறா. ஹீரோ வந்து பார்க்கும்போது, ஹீரோயினுக்கு வந்து கண்ணு தெரியாதனால ரொம்ப வருத்தப்படுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிறான். அவளுக்கு தேவையான மெடிசன்லாம் குடுத்து குணப்படுத்த பார்த்துட்டு இருக்கான். ஆனா, ஒரு நாள் திடீர்னு ஹீரோயினுக்கு கண்ணு தெரியுது. இத பார்த்த ஹீரோயின் வந்து ஷாக் ஆயிடுறா. எப்படி நம்மளுக்கு கண்ணு தெரியுது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது, அப்பதான் ஹீரோ வந்து அரையும் குறையுமா டவரோட வந்து நிக்கிறான். ஹீரோயினுக்கு கண்ணு தெரியாதுன்னு நினைச்சிட்டு தான் அப்படி வந்து நிக்கிறான். அப்போ வந்து ஹீரோயின் பார்த்துட்டு ஷாக் ஆகுறா. அடுத்த சீனே பார்த்தீங்கன்னா, வில்லி வந்து ஹீரோட்ட கேட்குறா. இந்த மாரி என்ன கல்யாணம் பண்ணிக்கோ! அப்பன்னா நான் ஹீரோயின வந்து கண்ணு தெரியிற மாரி மாத்துறேன். அவ பவர்ஸ அவள்ட்டயே குடுத்துர்றேன் அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ வேற வழி இல்லாம ஒத்துக்கிறான். அப்ப அங்க என்ட்ரியான ஹீரோயின், "நீ ஒண்ணும் என்ன காப்பாத்த வேணாம். உன் வேலைய பார்த்துட்டு போ" அப்படின்னு சொல்றா. "என்ன? ஏன் இப்படி பேசுற? உனக்கு கண்ணு வேணாமா?" அப்படின்னு கேட்கும்போது, "எனக்கு கண்ணு தெரியும். நான் ஒண்ணும் பிளைண்ட் கிடையாது" அப்படின்னு சொல்றா. அத கேட்ட 2 பேரும் ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் திரும்பி வில்லி வந்து பவர்ஸ யூஸ் பண்ண பார்க்கும்போது, ஹீரோ தடுத்து இந்த மாரி ஹீரோயின வந்து காப்பாத்துறா. அடுத்த சீனே பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து ஹீரோயின ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறான். அந்த மாரி பிரெக்னன்ட்டா இருக்காளே அத செக் பண்றதுக்காக. அங்க பார்த்தா ரிசல்ட் வந்து நெகட்டிவ்னு காட்டுது. அதாவது ஹீரோயின் வந்து பிரெக்னன்ட் இல்ல. ஹீரோயின்ட்ட கேட்குறான் ஹீரோ, "அப்ப எப்படி நீ பிரெக்னன்ட்ன்னு சொன்ன?" கேட்கும்போது, "நான் எங்க சொன்னேன்? பாட்டி தான் சொன்னாங்க." "அவங்க எப்படி சொன்னாங்க?" "பீரியட்ஸ் வருதான்னு கேட்டாங்க. பீரியட்ஸ்லாம் நான் பண்றது இல்லன்னு சொன்னேன். ஆமா ஷெட்யூல் தள்ளி போயிருக்குன்னு சொன்னேன். அதனால அவங்க பிரெக்னன்ட்ன்னு நெனச்சுக்கிட்டாங்க." "ஓ! பீரியட்ஸ்னா வந்து நீ நெனைக்கிறது கிடையாது. அது வந்து இது வுமன்ஸ்க்கு ஏற்படுறது." "ஓ! அப்படியா? அப்படி அப்படின்னா அது எனக்கு கரெக்ட்டா தானே வந்துட்டுருக்கு." அப்படின்னு சத்தமா சொல்றா. அத பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. என்ன இந்த பொண்ணு இப்படி சத்தமா பேசிட்டு இருக்குன்னு. சரி ஓகே. இப்ப நான் பிரெக்னன்ட் ஆகணும்னு ஆசைப்படுறேன். நம்ம 2 பேரும் வந்து பேபி வந்து பெத்துக்கலாமா? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் குழந்தைத்தனமா கேட்கிறா. அதுக்கு ஹீரோ, "என்ன நீ இந்த மாரிலாம் பேசிட்டு இருக்க? குழந்தை பெத்துக்கிறதுனா சாதாரண விஷயமா? அப்படியா? அப்ப எப்படின்னு சொல்லி தா நம்ம பெத்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து குழந்தை மாரி அடம் புடிச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்து அடம் புடிச்சுட்டே வந்து தொரத்தி தொரத்தி வந்துட்டுருக்கும்போது, அந்த இடத்துல வந்து வில்லி வந்து ஹீரோவ எப்படியாவது மயக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவர செலுத்துறா. அத தெரியாத்தனமா ஹீரோயின் வாங்கிக்கிறா. அதனால ஹீரோயினுக்கு ஒரு மாரி போதை மாரி ஆகுது. அவளுக்கு வந்து அந்த தப்பான ஃபீலிங்ஸ்லாம் வருது. அப்போ வந்து ஹீரோ கிட்ட வந்து அவ எல்லை மீறி நடந்துக்கிறா. அதுக்கப்புறம் 2 பேரும் எப்படியோ ஒண்ணு சேர்ந்துடுறாங்க.
1 மாசம் கழிச்சு ஹீரோயின் வந்து பீரியட்ஸ் நம்மளுக்கு தள்ளி போகுதுன்னு சொல்லிட்டு நெனச்சு நடந்து வந்துட்டு இருக்கும்போது, அப்போ ஒரு போஸ்டர பார்க்குறா. அங்க பார்த்தீங்கன்னா, அந்த பீரியட்ஸ் தள்ளி போனா இத செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கிட்ட காட்டுறாங்க. அத ஹீரோயின் வாங்கி செக் பண்ணி பார்க்குறா. பார்த்தா அவ பிரெக்னன்ட்ன்னு காட்டுது. அவள ஃபாலோ பண்ணிட்டு வந்த வில்லி இத கேட்டு ரொம்ப ஷாக் ஆவுறா. அடுத்த சீன்லயே ஹீரோயின வந்து ஹீரோ வந்து ஆஃபீஸுக்கு கொண்டு வரான். ஃபர்ஸ்ட்டு ஹீரோயினுக்கு எதுவுமே புரியல. அத பார்த்து எல்லாரும் வந்து கிண்டல் பண்றாங்க. இந்த மாரி பொண்ணையா வந்து சார் கல்யாணம் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து தன்னை டெவலப் பண்ணிட்டு எல்லாருக்கும் புடிச்ச மாரி மாறிடுறா. ஒரு நாள் மாஸ்டர் வந்து ஹீரோயினுக்கு வந்து கிஃப்ட் குடுக்குறாரு. இந்த மாரி இதுக்கு தானே நீ ஆசைப்பட்ட. இத வச்சுக்கோன்னு சொல்லிட்டு குடுக்கும்போது, அவளும் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருக்கா. அப்போ அந்த சைட்ல அந்த பார்த்தா பாட்டிய வந்து மாஸ்டருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறா. இவங்க தான் என்னோட பாட்டி அப்படின்னு சொல்லும்போது, "இவர் யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி கேட்குறாங்க. "இவர் தான் என்னோட மாஸ்டரு. இவர் தான் என்ன வந்து வளர்த்தாரு" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, "ஓ! அப்படியா? ரொம்ப நல்ல விஷயம்" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மாஸ்டர் வந்து பாட்டிய பார்த்தோனே ஃப்ளாட் ஆயிறாரு. "வாங்களேன் காஃபி குடிச்சிட்டே பேசலாம். ஹீரோயினுக்கு வேலை இருக்கும். நம்ம 2 பேரும் போலான்னு" சொல்லும்போது, பாட்டியும் ஓகேன்னு சொல்லி 2 பேரும் போறாங்க. அங்க வந்த வில்லி ஹீரோயின் பின்னாடிலேருந்து அட்டாக் பண்றா. அத கட் பண்ணா, அடுத்த சீனே ஹீரோ வந்து ஹீரோயின் வந்து பார்க்குறான். அந்த கிஃப்ட் மட்டும் தான் கிடக்கு. ஆனா ஹீரோயின காணோம். அத பார்த்து வந்து ரொம்ப பதட்டமாகறான். அப்போ வந்து வில்லி ஹீரோக்கு வந்து கால் பண்ணி, "உன் பொண்டாட்டி வேணும்னா நீ வா" அப்படின்னு சொல்லும்போது, உடனே வந்து பரபரப்பா அங்க போறான். அந்த இடத்துக்கு போய், "என்னோட ஒய்ஃப் எங்க? ஷீஷி எங்கன்னு?" சொல்லிட்டு பதட்டமா கேட்கும்போது, "இரு, இரு. அவ வேணும்னா இந்த டாக்குமெண்ட்ல சைன் பண்ணி தா. உன் மொத்த சொத்தையும் எனக்கு எழுதி தா. அப்பதான் உன்னோட ஒய்ஃப விடுவேன்னு" சொல்லும்போது, ஹீரோ கொஞ்சம் கூட யோசிக்காம அதெல்லாம் சைன் பண்றான். அதுக்கப்புறம் அந்த கிஃப்ட்டையும் குடு. அந்த பவரும் எனக்கு வேணும்னு சொல்லும்போது, அதையும் குடுத்துடுறான். அத கேட்ட வில்லி வந்து, "இவ்ளோ வந்து ஒர்த்தா அவ? அவ்ளோ இம்பார்ட்டனா அந்த பொண்ணு?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா. எனக்கு என் ஒய்ஃப் தான் இம்பார்ட்டன்ட்" அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்றான். அந்த மாரி நேரத்துல ஹீரோயின் வந்து என்ட்ரி குடுக்குறா. அத பார்த்து ஹீரோ வந்து அவள கட்டி புடிச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, அப்போ வந்து வில்லி இதெல்லாம் பார்த்தோனே ரொம்ப சேட் ஆயி அங்கேருந்து போயிர்றா. என்னதான் நடந்துச்சு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது, ஹீரோயின் வந்து ஃப்ளாஷ்பேக்க சொல்றா. ஹீரோயின அட்டாக் பண்ண வரும்போது ஹீரோயின் தடுத்து, "இந்த பாரு உன்ன விட எனக்கு பவர் ஜாஸ்தி. இந்த மாரி தேவையில்லாதலாம் பண்ணிட்டு இருக்காத." அதுக்கு வில்லி சொல்றா, "ஹீரோ என்ன உன்ன நல்லா பாசமா இருக்கன்னு நெனைக்கிறியா? அந்த பவர்ஸ்க்காக தான் உன் கூட இருக்கான். மத்தபடி நீ அவ்வளோ ஒர்த்தே இல்ல." அப்படின்னு சொல்லும்போது, "ஓ! அப்படியா? அப்போ ஒரு பெட் வச்சுக்கலாம். இந்த மாரி இந்த பவரையும், இந்த டாக்குமெண்ட்டையும் கேளு. அவரு குடுத்துட்டாருன்னா, நீ சொன்ன மாரி நான் போயிர்றேன். அப்படி இல்லன்னா, நீ தோத்துட்டேன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஓகேவான்னு?" சொல்லும்போது, அந்த வில்லி அதுக்கு ஓகே சொல்றா. அதனால தான் அந்த என்ன கிட்னாப் பண்ண மாரி பேசினா சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லும்போது, இதான் நடந்துச்சுன்னு வந்து ஹீரோயின் சொல்றா. அதுக்கப்புறம் 2 பேரும் கட்டுப்பிடிச்சு ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. கொஞ்சம் மாசம் கழிச்சு ஹீரோயினுக்கு வந்து குழந்தை பிறக்குது. அதுக்கப்புறம் ஹாப்பி எண்டிங்கோட இந்த கதை முடியுது. இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.